crystallization. So crystallization na enna solludhu. So crystallization means the compound, the impure compound should be dissolved in a suitable solvent, so that should be partially soluble. So you have to take the impure compound, the compound which you want to purify, that is impure compound, right? Impure compound pure compound purify pannuva, is it clear? Already அது pure ஆக இருக்கு, is it clear? Suppose if you have an impure compound, if you want to separate the impurity from the original compound, the pure compound, is it clear? You have to follow the crystallization. This technique also you should apply for only solids. Crystallization or sublimation எந்த டெக்னிக் எதுக்கு அப்ளை பண்ணோம்? Only for solids. எதுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணோம்? Solids. Okay. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, you have to take a compound, impure compound, you have to dissolve in a suitable solvent. என்ன solvent dissolve பண்ணணும்? Suitable solvent dissolve பண்ணணும். அந்த solventல என்ன இருக்கணும்? அந்த compound sparingly soluble இருக்கணும். என்ன இருக்கணும்? sparingly solve. அப்படின்னா sparingly solve பண்ணா பாதி dissolve ஆகி பாதி dissolve ஆகாம இருக்கும். Is it clear? At room temperature. அதை நம்ம ஈஸியா என்ன பண்ணிக்கலாம்? வேற வேரியஸ் சால்வெண்ட்ஸ்ல நம்ம வச்சு செக் பண்ணிக்கலாம். எதுல கம்ப்ளீட்டா சாலிபிளா இருக்கோ அதை என்ன பண்ணக்கூடாது, அந்த சால்வெண்ட்டை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. என்ன கூடாது, சூஸ் பண்ணக்கூடாது. எதுல ஸ்பேரிங்லி சாலிபிள் ஆகுதோ ஓகே அந்த காம்பவுண்ட் தான், அந்த சால்வெண்ட் தான் நம்ம சூஸ் பண்ணணும். இஸ் இட் கிளியர்? இது எப்படி பண்ணணும்? again by trial and error method. புரியுதா? you have to take the various solvent, you have to take pinch of compound, you have to dissolve it, whether soluble ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும். கம்ப்ளீட்டா சாலிபிள் ஆச்சுன்னா அது அந்த பக்கமே போகக்கூடாது. ஸ்பேரிங்லி சால்வபிள் ஆச்சுன்னா யூ கேன் டேக் தட் சால்வெண்ட். இஸ் இட் கிளியர்? அப்படி அந்த சால்வெண்ட்டை சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு கோ ஃபார் ஹீட்டிங். ஹீட் பண்ணால் ஏற்கனவே அந்த சாலிபிலிட்டி கம்மியாக இருக்கிற காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, அது கம்ப்ளீட்டாக சாலிபிள் ஆகிடும் ஹீட் பண்ணால். இஸ் இட் கிளியர்? இமீடியட்லி வாட் யூ ஹேவ் டு டூ, யூ ஹேவ் டு கோ ஃபார் த கூலிங். கூல் பண்ணால் என்னாகும், இமீடியட்டாக அதில் டிசால்வ் ஆகிருக்கிறது என்னாகும், கிறிஸ்டலைஸ் ஆக ஆரம்பிக்கும். என்னாகும், கிறிஸ்டலைஸ் ஆக ஆரம்பிக்கும். கிறிஸ்டலைஸ் ஆகிறத கிறிஸ்டலைஸ் ஆக தனியாக என்ன பண்ணணும், ஃபில்டர் பண்ணி அந்த கிறிஸ்டலைஸ் ஆகிறது தான் பியூர் காம்பவுண்ட். கிறிஸ்டலைஸ் ஆகிறது என்ன காம்பவுண்டு, பியூர் காம்பவுண்ட். இஸ் இட் கிளியர்? திரும்ப என்ன ஆகும், திரும்ப அந்த ஃபில்ட்ரேட் எடுக்கலையா, திரும்ப அந்த ஃபில்ட்ரேட் என்ன பண்ணும், திரும்ப ஹீட் பண்ணும். ஹீட் பண்ணால் திரும்ப கூல் பண்ணும், திரும்ப கிறிஸ்டலைஸ் ஆகும். அப்படி எல்லா காம்பவுண்டையும் என்ன பண்ணணும், ரிப்பீட்டடாக என்ன பண்ணணும், we have to heat it, cool it, filter it, heat it, cool it, filter it. இந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக பியூர் காம்பவுண்ட் என்ன பண்ணணும், கிறிஸ்டலைஸ் பண்ணி வெளியில் எடுத்துடணும். இஸ் இட் கிளியர்? இம்பியூர் காம்பவுண்ட் என்ன ஆகாது, கிறிஸ்டலைஸ் ஆகவே ஆகாது. புரிஞ்சா? அது எங்கே தான் இருக்கும், அந்த ஃபில்ட்ரேட்லேயே கடைசி வரைக்கும். இஸ் இட் கிளியர்? ஒன்லி பியூர் காம்பவுண்ட்ஸ் மட்டும் தான் என்ன ஆகும், கிறிஸ்டலைஸ் ஆகி வெளியில் வரும். அப்போ இம்பியூரிட்டி தனியாக பிரிச்சிடலாமா, பியூர் காம்பவுண்ட் மட்டும் தான் என்ன ஆகும், கிறிஸ்டலைஸ் ஆகும். இஸ் an excellent beautiful technique for separation of impure compound from the compound. Is it clear? So இதில் என்ன பண்ணிக்கலாம், இதில் என்ன காம்பவுண்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹாவ் அ வாட் இஸ் இட், பென்சோயிக் ஆசிட். பென்சோயிக் ஆசிடில் ஏதாவது ஒரு இம்ப்யூரிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த பென்சோயிக் ஆசிட் என்ன பண்ணுவோம், வாட்டரில் டிசால்வ் பண்ணுவாங்க. வாட்டரில் பென்சோயிக் ஆசிட் இஸ் ஸ்பேரிங்லி சாலபிள். ப்ளீஸ் நோட் திஸ், பென்சோயிக் ஆசிட்டில் ஒரு இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது, இது காமனாக யூஸ் பண்ணுற காம்பவுண்ட். பென்சோயிக் ஆசிடில் ஒரு அன்வான்ட் இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது, அந்த அன்வான்ட் இம்ப்யூரிட்டிஸை செப்பரேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவோம், பென்சோயிக் ஆசிட் என்ன பண்ணுவாங்க, வாட்டரில் டிசால்வ் பண்ணுவாங்க அந்த இம்பியூர் பென்சோயிக் ஆசிட்டை. அந்த இம்பியூர் பென்சோயிக் ஆசிட் வாட்டரில் ஸ்பேரிங்லி சாலபிள். ஹீட் பண்ணால் கம்ப்ளீட்லி சாலபிள். ஹீட் பண்ணி உடனே என்ன பண்ணணும், கூல் பண்ணணும். கூல் பண்ணோடனே பியூர் பென்சோயிக் ஆசிட் வில் கம் ஆஸ் அ கிறிஸ்டல், இட் வில் கிறிஸ்டலைஸ். புரியுதா? அந்த கிறிஸ்டலை என்ன பண்ணணும், கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். கலெக்ட் பண்ண எப்படி கலெக்டணும், ஃபில்ட்ரேட் பண்ணணும். ஃபில்டர் பண்ணால் பியூர் பென்சோயிக் ஆசிட் மட்டும் கிடைக்கும். திரும்ப என்ன பண்ணணும், அந்த ஃபில்ட்ரேட் எடுத்து திரும்ப ஹீட் பண்ணணும், திரும்ப கூல் பண்ணணும். ரிமைனிங் பென்சோயிக் ஆசிட் இருந்ததுன்னா கிறிஸ்டலைஸ் ஆகும், இல்லைனா கிறிஸ்டலைஸ் ஆகாது. This is how you have to start the crystallizations. Is it clear? அப்போ only condition என்ன, crystallization உங்கள் சால்வெண்ட் என்ன வரணும்,
sparingly soluble solvent. Completely soluble இருந்தா பண்ண முடியாது. Okay, that is called crystallization technique. Is it clear? புரிஞ்சா? You just read it. நான் சொன்னதா அங்க திரும்ப full paragraph சொல்லிருப்பாங்க. Just go and read it. Is it clear? Next, another important technique is called distillation technique. Okay, distillation technique. Distillation technique. Is it clear? Distillation na எல்லா டிஸ்டிலேஷன்ஸ்லுமே என்ன காம்பவுண்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னா அப்படின்னா லிக்விட் தான். இம்பியூர் காம்பவுண்ட் இருந்தால் லிக்விட் தான். டிஸ்டிலேஷன் டெக்னிக் என்ன தான் இருக்கும்? லிக்விட். என்ன இருக்கக்கூடாது? சாலிடாக இருக்கும். ஓகே, எதுக்கு மட்டும் தான் சாலிட் யூஸ் பண்ணோம்? சப்ளிமேஷன் அண்டு கிறிஸ்டலைசேஷன். இதுக்கு தான் என்ன பண்ணோம்? சாலிட் காம்பவுண்டை இம்பியூர் காம்பவுண்டை பியூரிஃபை பண்ணுறதுக்கான டெக்னிக். இந்த ரெண்டு டெக்னிக். ஒன் இஸ் கோயிங் டு பி சப்ளிமேஷன். இஸ் இட் கிளியர்? அனதர் இஸ் கோயிங் டு பி கிறிஸ்டலைசேஷன். வேற டிஸ்டிலேஷன் டெக்னிக்கில் என்ன தான் யூஸ் பண்ணோம்? லிக்விட் மட்டும் தான். அப்போ இம்பியூர் லிக்விடாக இருந்தால் இல்லை இம்பியூர் லிக்விட்னா மிக்சர் ஆஃப் மோர் தென் 2 liquids. இம்பியூர்னா மீனிங் என்ன? மிக்சர் ஆஃப் 2 liquids. இஸ் இட் கிளியர்? ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் மெத்தனால் இல்லை குளோரோஃபார்ம் அனலின், இந்த மாதிரி 2 liquids இருந்தது அப்படின்னா அப்போ ரெண்டுமே லிக்விட்ஸ் தான். அந்த லிக்விடை செப்பரேட் பண்ணுறதுக்கு we have to go for the distillation technique. என்ன டெக்னிக்? distillation technique. இஸ் இட் கிளியர்? இந்த டிஸ்டிலேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா there are 3 or 4 different types of distillation. One is called simple distillation. Any distillation? Another one is called fractional distillation. Next, vacuum distillation. Fourth one, steam distillation. Is it clear? Steam distillation. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு கிரைட்டீரியா இருக்கு. இந்த கேஸ் ஆஃப் சிம்பிள் டிஸ்டிலேஷன் இதில் என்ன பிரின்சிபல் நம்ம யூஸ் பண்ணோம்? சிம்பிள் டிஸ்டிலேஷனில் என்ன காம்பவுண்ட்ஸ்லாம் சிம்பிள் டிஸ்டிலேஷன் எல்லாத்தையுமே ஒரே டெக்னிக் யூஸ் பண்ணக்கூடாது. சிம்பிள் டிஸ்டிலேஷன். The case of simple distillation. Is it clear? இப்போ இது எந்த மாதிரி காம்பவுண்ட்ஸை இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம செப்பரேட் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் you have 2 liquids, ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் இங்கே எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எழுதிக்கும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அனிலின் அண்ட் குளோரோஃபார்ம். எழுதிக்கும் அனிலின் அண்ட் குளோரோஃபார்ம். அனிலின். Okay, next chloroform. Okay, your boiling point. Okay, boiling point is going to be of aniline is going to be 457 K. Okay, the chloroform of boiling point is going to be 334 K. Okay, 334 K boiling point. Is it clear? So for example, suppose நீ ஒரு லேப் போற, ரெண்டு என்ன பண்ணிட்டேன்? லேப் போற, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன இருக்கு? அனிலின் இருக்கு, குளோரோஃபார்ம். சமோவ் என்ன பண்ணிட்டேன்? அன்னோயிங்லி மிக்ஸ் தீஸ் 2 ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். புரியுதா? ரெண்டுமே லிக்யூட். நீ தனியாக வெளியில் வானா பிகாஸ் என்ன இருக்கும்? ரெண்டுமே மிசிபிள் ஆகிடும். ஓகே, அதை என்ன பண்ண முடியாது? செப்பரேட் பண்ண முடியாது. இஸ் இட் கிளியர்? அப்படி செப்பரேட் பண்ணுறதுக்கு அப்போ செப்பரேட் பண்ணால் we have to go for the simple distillation technique. ஏன் சார் இந்த டெக்னிக் நம்ம போகணும், மற்ற டெக்னிக் போகக்கூடாது அப்படின்னா, எங்கெல்லாம் பாயிலிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கோ, பாயிலிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ, பாயிலிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ்னால் அனிலோட பாயிலிங் பாயிண்ட் நமக்கு தெரியும், குளோரோஃபார்மோட பாயிலிங் பாயிண்ட் நமக்கு தெரியும். இஸ் இட் கிளியர்? சப்போஸ் அது எப்படி சார் நமக்கு கேரக்டரைஸ் பண்ணுறது? டிஃப்ரென்ஸ் வந்து மோர் தென் 100 இருந்ததுன்னா, டிஃப்ரென்ஸ் வந்து மோர் தென் 100 இருந்துச்சுன்னா, அதாவது லார்ஜ் பாயிலிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் கோ ஃபார் த சிம்பிள் டிஸ்டிலேஷன் டெக்னிக். பாயிலிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கணும்? வாஸ்டாக இருந்தோம். எழுதிக்கும் பாயிண்ட் எழுதிக்கும். So this technique is used to separate. This technique or this method is used to separate. Point number one. This technique is used to separate volatile liquids. அப்படின்னா volatile liquids ஈஸியாக எவாபரேட் ஆகுது. Is it clear? ஈஸியாக இருக்கும்போது volatile liquidsனா மீனிங் என்ன? What is the mean by volatility? அப்படின்னா அதுக்கு பாயிலிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கும். அதுக்கு என்ன இருக்கும்? பாயிலிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கும். இஸ் இட் கிளியர்? எக்ஸாம்பிள் வாட்டர் வாலட்டைல் லிக்விடா, பெட்ரோல், டீசல், ஹைட்ரோகார்பன்ஸுக்கு என்ன இருக்கும்? லோ பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். என்ன இருக்கும்? தேர் கால் வாலட்டைல் லிக்விட்ஸ். பாயிலிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கும். பாயிலிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கிறதுனால ஈஸிலி வாலட்டைல். இஸ் இட் கிளியர்? எழுதிக்கோ. வாலட்டைல் லிக்விட்ஸ் ஃப்ரம் நான் வாலட்டைல் impurities. Volatile liquids
from non-volatile impurities. Point number 1. This technique is used to separate volatile liquids from non-volatile impurity. Non-volatile impurity. This is first method. First thing. Volatile liquid and non-volatile liquids. This is separate non-volatile impurities. So, the volatile liquids the impurity separate the technique use Second point. Point number 2. The liquids having sufficient difference in their boiling point. Liquids having sufficient difference in their boiling points. Sufficient difference in their boiling point. Okay, these are the two important points. First, volatile liquids. Volatile liquids from non-volatile impurity. Second point, liquids having sufficient difference in boiling point. For example, aniline and chloroform. These two, aniline and chloroform, these two can be separated by simple distillation. Any distillation? Simple distillation. Because the boiling point difference is going to be more. Is it clear? Yes or no? About boiling point in the, for example, this boiling point come here. Chloroform. This is easier volatile. This is going to be more volatile. More volatile. This is going to be less volatile. Less volatile. Is it clear? அப்ப என்ன பண்ணோம் இந்த மாதிரி ஒரு apparatus இருக்கும் ஒரு செட்டப் இருக்கும் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த mixture of compound ரெண்டு எடுத்துக்குவாங்க ஹீட் பண்ணுவாங்க ஹீட் பண்ணனுனே கம்மியான பாயிலிங் பாயிண்ட் இருக்குது ஈஸியா எவாபரேட் ஆகி என்ன பண்ணும் இந்த பக்கம் கண்டென்ஸ் பண்ணா திரும்ப லிக்விடா மாறிடும் is it clear just I cannot draw this just go in this is it clear இந்த mixture of compound எடுத்து ஒரு RB flask ரவுண்ட் பாட்டம் flaskல எடுத்துக்குவாங்க ஹீட் பண்ணுவாங்க ஹீட் பண்ணனுனே ஃபர்ஸ்ட் என்ன இந்த மாதிரி ஒரு flask இருக்கும் is it clear இந்த மாதிரி ஒரு flask இருக்கும் ஓகே இந்த மாதிரி ஒரு flask இத என்ன பண்ணுவாங்க ஹீட் பண்ணுவாங்க இதல என்ன பண்ணுவாங்க ஒரு கண்டென்சர் வழியா கனெக்ட் பண்ணுவாங்க கண்டென்சர் வழியா கலெக்ட் பண்ணி இங்க கலெக்ட் பண்ணுவாங்க is it clear இதல இந்த mixture of these two எடுத்துக்குவாங்க இதுக்கு பேர் RB flask ன்னு பேரு இந்த RB flaskல என்ன பண்ணுவாங்க ஹீட் பண்ணுவாங்க ஹீட் பண்ணனே லோ டெம்பரேச்சர்ல ஃபர்ஸ்ட் ஹீட் பண்ணுவாங்க ஹீட் பண்ணனே ஃபர்ஸ்ட் எது மோர் வாலடைல் ஆகும் குளோரோஃபார்ம் என்ன வாலடைல் ஆகும் முடியணும் வேப்பரா போகும் is it clear வேப்பரா போன இந்த டெம்பரேச்சர் போனே கண்டிப்பா என்ன பாயில் ஆக ஆரம்பிச்சிரும் அது அதிகமா போச்சு அப்படினா கண்டிப்பா வேப்பரா மாறும் திரும்ப இந்த வேப்பர்ஸ் எல்லாம் என்ன ஆகும் இந்த கண்டென்சர் வழியா கலெக்ட் ஆகும் கண்டென்சர் என்ன பண்ணுவாங்க இது கண்டென்சர்னா கூல் பண்ணுமா கேஸை கூல் பண்ணா திரும்ப என்ன ஆகும் லிக்விடா மாறுமா அப்போ குளோரோஃபார்ம் வேப்பர்ஸ் எல்லாம் திரும்ப என்ன ஆகும் லிக்விடா மாறி இந்த கண்டென்சர்ல பாஸ் ஆனனே கூல் ஆக ஆரம்பிச்சிரும் திரும்ப லிக்விடா மாறும் இந்த லிக்விட் எல்லாமே இங்க கலெக்ட் ஆக ஆரம்பிச்சிரும் is it clear அப்ப கம்ப்ளீட்டா இந்த குளோரோஃபார்ம் ஃபுல்லாத்தையும் நீங்க ஹீட் பண்ணி வேப்பரா மாத்தி திரும்ப லிக்விடா மாத்தி கலெக்ட் பண்ணி தனியா வச்சிடலாம் அப்ப திரும்ப இங்க என்ன இருக்கும் அனிலின் மட்டும் இங்க இருக்கும் அப்ப செப்பரேட் பண்ணிடலாமா so this is called simple distillation technique simple distillation techniquesல என்ன இருக்கணும் boiling point difference என்ன இருக்கும் அதிகமா இருக்கணும் எக்ஸாம்பிள்ஸ் என்ன எக்ஸாம்பிள் கேட்டா aniline and chloroform is it clear that's a principle that we have to apply so boiling point data கொடுத்திருப்பாங்க என்னென்ன காம்பவுண்ட் முன்னாடி ஒரு ரெக்கார்ட் மாதிரி இருக்கும் you have to check the boiling points of the given compound அதுக்கு அப்புறம் தான் நீ என்ன டெக்னிக் யூஸ் பண்றத நீ போகணும் is it clear next we are going to discuss about the next method that is called fractional distillation technique என்ன டெக்னிக் fraction is it clear next we are going to discuss about fractional distillations okay this is a fractional distillation technique fractional distillation technique fractional distillation is it clear okay fractional distillation here you go there you go in the technique this technique is used the technique is used when the difference in boiling points of two liquids this technique is used when the difference in boiling points of two liquids is very small
or less than 100, less than 10. The difference in boiling points of two liquids is very small. Very small. பக்கத்துல இருக்கலாம் less than 10. புரியுதா? less than 10 இருந்தா அப்படி இருந்துச்சுன்னா boiling point difference ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா என்ன டெக்னிக் யூஸ் பண்ணிக்கலாம்? இதை நீ என்ன பண்ண முடியாது, சிம்பிள் டிஸ்டிலேஷன்ல யூஸ் பண்ண முடியாது. why டிஃபரன்ஸ் ரெண்டுமே நாவும் வேப்பர் ஆகும், ரெண்டுமே கண்டென்ஸ் ஆகி திரும்ப லிக்விட் ஆகும். நோ யூஸ், வேஸ்ட் ஆஃப் டைம். இஸ் இட் கிளியர்? அப்போ பாயிலிங் பாயிண்ட் டிஃபரன்ஸ் என்ன இருக்கும்? டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும்போது between the two liquids. Is it clear? So that time you can use for the fractional distillation. Is it clear? இதுக்கு என்ன அப்படின்னா இதே மாதிரி ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. Is it clear? இந்த மாதிரி இதுக்கு ஒரு ஸ்பெஷல் காலம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த ஸ்பெஷல் காலம்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ஷனல் காலம் வச்சுருப்பாங்க. உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கும், நிறைய சர்ஃபேஸ் ஏரியா இருக்க மாதிரி இருக்கும். புரியுதா? இந்த மாதிரி ஒரு டாட்டட் லைனாக கொடுத்துருப்பாங்க. புரியுதா? அது நம்ம எங்கிட்ட இருக்காது, நீங்கள் ரிசர்ச் லேப் போனீங்கன்னா பார்க்கலாம். இஸ் இட் கிளியர்? இந்த ஃப்ராக்ஷனல் காலம் அதே டெக்னிக் தான் இங்கே ஹீட் பண்ணணும். இதில் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு லிக்விடுமே போய் ஃப்ராக்ஷனல் காலம் வெளியே போனோன்னே அப்படின்னா இந்த லோயர் பாயிலிங் பாயிண்ட் இருக்குது, டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்கிறது ஃபஸ்ட்டு கண்டென்ஸ் ஆகி வெளியில் வரும். அண்ட் இந்த ஹையர் பாயிலிங் இருக்கிறது ஸ்லோவாக வெளியில் வரும். இஸ் இட் கிளியர்? தட் இஸ் அ பாயிண்ட். இதில் என்ன பாயிண்ட் அப்படின்னா பாயிலிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா யூ கேன் கோ ஃபார் த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். இஸ் இட் கிளியர்? இதை மெயினாக எங்கே அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா சோப் இண்டஸ்ட்ரியில் அப்ளை பண்ணுவாங்க. எழுதிக்கோ. This application of fractional distillation. Okay, application of fractional distillations. First எங்க அப்படின்னா crude oil in petroleum industry. Crude oil in petroleum industry. Fractional distillation எங்க அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா crude oil in petroleum industry because ஹைட்ரோகார்பனுக்கு பாயிலிங் பாயிண்ட் டிஃபரன்ஸ் கம்மியாக இருக்கும். புரியுதா? crude oilன்றது என்ன? டீசல், பெட்ரோல், இதுதான். இஸ் இட் கிளியர்? அப்போது இது எங்கே யூஸ் பண்ணுவோம்? க்ரூட் ஆயில் இன் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி. இஸ் இட் கிளியர்? அந்த க்ரூட் ஆயில் இருக்கிற காம்பவுண்ட்ஸை நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்கு சிம்பிள் டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ண முடியாது. we have to go for the fractional distillations because boiling point difference is going to be less. Is it clear? அப்போ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என்ன? பெட்ரோலியம் ரிஃபைனிங் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற டெக்னிக் என்னன்னு கேட்டால் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். க்ரூட் ஆயில் இல்லை பெட்ரோலியம் ரிஃபைனிங் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற டெக்னிக் என்னன்னு கேட்டால் fractional distillation. Second point, glycerol can be separated from glycerol. Is it clear? Glycerol can be separated from spent okay, that is in soap industry. Soap industry la glycerol நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். Is it clear? Because saponification, right? We have discussed about base hydrolysis of salt. அதில் பை ப்ராடக்ட் என்ன வரும்? glycerol வரும். ஸ்பென்டைன்றது சோப் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறது. Is it clear? ஸோ சோப் மேனுஃபேக்சர் பண்ணுற போது நிறைய கிளிசரால் ஃபார்ம் ஆகும். அந்த கிளிசராலை செப்பரேட் பண்ணுறதுக்கு we have to go for the fractional distillation technique. Is it clear? சோப் இண்டஸ்ட்ரியில் பை ப்ராடக்ட் நமக்கு என்ன கிடைக்கும்? கிளிசரால். பிகாஸ் ஆஃப்டர் ஹைட்ரோலிசிஸ் யூ வில் கெட் அ கிளிசரால். அப்போ அந்த கிளிசராலை சோப்லேருந்து வெளியில் கொண்டு வரணும். அப்போ என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா fractional distillation technique. Is it clear? You just remember this point. அப்போ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என்னன்னு கேட்டால் crude oil industry, அதாவது பெட்ரோலியம் ரிஃபைனிங் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற டெக்னிக். செகண்டு glycerol as a by product of form that can be separated by okay, ஸ்பென்டைன்றது சோப் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. இஸ் கிளியர்? ஸ்பென்டை அப்படின்றது சோப். ஓகே, அதுலேருந்து எதை எழுதிக்கலாம்? கிளிசராலை செப்பரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன டெக்னிக் தான் யூஸ் பண்ணோம்? ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். இஸ் கிளியர்? இது வேணால் நீங்கள் லேப் போனீங்கன்னா யூ கேன் நோட்டீஸ் திஸ். இஸ் கிளியர்? இண்டஸ்ட்ரி போனீங்கன்னா யூ கேன் பார்க்கலாம், நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒன் ஆஃப் த டெக்னிக். இஸ் இட் கிளியர்? அதேமாதிரி இந்த ஜார்லாம் இருக்கும், நீ ஜஸ்ட் கோ அண்ட் செக். இஸ் இட் கிளியர்? ஐ கேனாட் ட்ரா திஸ். ஓகே, ஸோ இஸ் இட் கிளியர்? அப்போ வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் திஸ் ஒன்? பாயிலிங் பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா இது போகணும், அவ்வளோதான். என்ன எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன மட்டும் நோட் பண்ணிக்கோ. இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட் இஸ் கோயிங் டு பி
Next is going to be vacuum distillation. Eligo. Any distillation? Eligo, vacuum distillation. Next is going to be vacuum distillation or distillation under reduced pressure. When both are same. Under reduced pressure or vacuum distillation. This is excellent technique. Distillation under reduced pressure or vacuum distillation, both are same. This is excellent technique. Your main points I highlight பண்ணிறேன். For example, இப்போ நீங்க என்ன பண்றீங்க, ஒரு compound impure compound இருக்கு, okay, liquids இருக்கு. இந்த liquids என்ன பண்றீங்க, you are going to separate ஒரு pure compound கொண்டு வரணும். Is it clear? இதில் என்ன difficulties அப்படின்னா, for example, suppose you take ஒரு compound, let's say ஒரு higher boiling point இருக்க compound, இங்கே ஒரு compound இருக்குது, இங்கே RBயில் ஒரு compound இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு RB round bottom flask, இதில் impure compounds இருக்குது. என்ன இருக்குது, impure compounds. Is it clear? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ஹீட் பண்ணுறேன். இது என்ன பண்ணுறேன், ஹீட் பண்ணுறேன். Is it clear? ஹீட் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதோட பாயிலிங் பாயிண்ட் ஏன்னா வேப்பராக மாற்றணும் அப்படின்னா அதோட பாயிலிங் பாயிண்ட்டை நான் ரீச் பண்ணும். இப்போ 100 வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் 100. அப்போ நான் என்ன பண்ணணும், 100 வரைக்கும் நான் ஹீட் பண்ணும். அப்படின்னா தான் வாட்டர் நோ தட் இஸ் ஸ்டார்ட் பாயிலிங். இஸ் இட் கிளியர்? இப்போ சில காம்பவுண்ட்ஸ் என்ன அப்படின்னா இதோட பாயிலிங் பாயிண்ட்டை நான் ரீச் பண்ணுற போது லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வாட்டரை வந்து நான் ஹீட் பண்ணேன் அப்படின்னா அது வாட்டர் வேப்பராக மாறும். இஸ் இட் கிளியர்? ஆனால் வாட்டர் வந்து டீகம்போஸ் ஆகாது. ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். வாட்டர் நான் ஹீட் பண்ணேன் அப்படின்னா ஹீட் பண்ணுறதுக்கு ஐ ஹவ் டு ரீச் த பாயிலிங் பாயிண்ட் 100 மேலே போனால் தான் இட் வில் ஸ்டார்ட் பாயிலிங். அப்போ என்ன ஆகும், வேப்பர்ஸாக மாறும், வாட்டர் வேப்பராக தான் மாறும். ஆனால் சில காம்பவுண்ட்ஸ் என்ன அப்படின்னா நீ அதோட பாயிலிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே இல்லை பாயிலிங் பாயிண்ட் ரீச் பண்ணும்போது எதர் பிஃபோர் ரீச்சிங் த பாயிலிங் பாயிண்ட் இல்லை ஆஃப்டர் ரீச்சிங் த பாயிலிங் பாயிண்ட். பிஃபோர் ரீச்சிங் த பாயிலிங், ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். பிஃபோர் ரீச்சிங் இட்ஸ் பாயிலிங் பாயிண்ட் இல்லை ஆஃப்டர் ரீச்சிங் இட்ஸ் பாயிலிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த காம்பவுண்ட் இட் வில் ஸ்டார்ட் டீகம்போசிங். ஏன்னா டீகம்போஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன இருக்கலாம், யூ கேன் டேக் ஹைட்ரஜன் பெராக்சைடு இல்லை வேறு ஏதாவது கிளிசரால். எக்ஸாம்பிள் கிளிசரால், ஹை பாயிலிங் பாயிண்ட் கிளிசரால். இப்போ கிளிசராலோட பாயிலிங் பாயிண்ட் நான் ரீச் பண்ணும்போது கிளிசராலாக இருக்காது, சம்திங் எல்ஸ். இட் வில் கன்வெர்டட் இன்டு சம்திங் எல்ஸ். இப்போ வாட்டர் என்ன ஆகாது, வாட்டர் வேப்பராக தான் கன்வெர்ட் ஆகும். அதுக்கு பேர் டீகம்போஷன் கிடையாது. வேறு நான் கிளிசராலாக ஹீட் பண்ணும்போது இல்லை வேறு ஏதாவது ஹையர் பாயிலிங் பாயிண்ட் நான் சால்வ் பண்ணும்போது அது என்ன ஆகும், வேறு காம்பவுண்டை டீகம்போஸ் ஆகிடும். பட் எனக்கு என்ன வேணும், கிளிசராலாக வேணும்னு வச்சுக்கோ. அப்படின்னா எனக்கு என்ன பண்ண முடியாது, நார்மல் டிஸ்டிலேஷன் டெக்னிக் நான் யூஸ் பண்ண முடியாது. அப்படி நான் பாயிலிங் பாயிண்ட்டை நான் ரீச் பண்ண அப்படின்னா அந்த காம்பவுண்ட் என்ன ஆகிடும், டீகம்போஸ் ஆகிடும். அப்போது அந்த பாயிண்ட் அந்த டெக்னிக்கே யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ண முடியாது. எனக்கு கிளிசராலாக தான் வேணும். இஸ் இட் கிளியர்? அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சால்வெண்ட்டோட பாயிலிங் பாயிண்ட்டை நான் ரெடியூஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்தளவு ஹீட் பண்ணால் தானே டீகம்போஸ் ஆகும். ஸோ வாட் ஐ ஹவ் டு டூ, ஐ எம் கோயிங் டு ரெடியூஸ் த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் த சால்வெண்ட். புரியுதா? இப்போது இதோட பாயிலிங் பாயிண்ட் 200ன்னு வச்சுக்கோ. இதோட பாயிலிங் பாயிண்ட் என்ன, 200 போனால் தான் ரீச் பண்ணால் தானே இது வேப்பராக மாறும். 200 ரீச் பண்ணுறப்போ இந்த காம்பவுண்ட் என்ன ஆகும் அப்படின்னா டீகம்போஸ் ஆகுது. டீகம்போஸ் ஆகுதுன்னா வேற ஒரு காம்பவுண்டாக மாறிடுது, அன்ஸ்டேபிளாக மாறிடுது. அப்போ நான் என்ன பண்ணக்கூடாது, 200 போகக்கூடாது. 200 போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ ஹவ் டு ரெடியூஸ் த பாயிலிங் பாயிண்ட். எப்படி ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் வேக்யூம் அப்ளை பண்ணுவேன், ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணுவேன். ப்ரெஷரை நான் வேக்யூம் அப்ளை பண்ணேன். வேக்யூம் ஒரு அந்த இருக்கும், அந்த மாதிரி ஒரு பக்கத்தில் ஒரு வேக்யூம் மேலே கொடுத்துருப்பாங்க. ப்ளீஸ் நோட் திஸ். இந்த நான் வேக்யூமை எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணேன் அப்படின்னா சால்வெண்ட்டோட பாயிலிங் பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா சால்வெண்ட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாயிலிங் பாயிண்ட் 200ன்னு வச்சுக்கோ, பிஃபோர் அப்ளைங் த ப்ரெஷர் ஆர் வேக்யூம். புரியுதா? அப்போ பிஃபோர் அப்ளைங் த வேக்யூம் த பாயிலிங் பாயிண்ட் இஸ் கோயிங் பி 200. இப்போ நான் என்ன பண்ணுறேன், வேக்யூம் அப்ளை பண்ணுறேன். வேக்யூம் அப்ளை பண்ணால் இதோட பாயிலிங் பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகும். பாயிலிங் பாயிண்ட் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா லெட்ஸ் சே 100 வந்துச்சுன்னு வச்சுக்கோ. என்ன ஆயிடுச்சு, 100. பாயிலிங் வேக்யூம் அப்ளை பண்ணால் என்ன ஆகும், boiling point will decrease. Boiling point will decrease. Is it clear? That is called vacuum distillation. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா this is called reduced pressure. என்ன pressure? Reduced pressure. That is called vacuum. Is it clear? அப்போது வேக்யூம் நான் அப்ளை பண்ணால் பாயிலிங் பாயிண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ நான் என்ன பண்ண தேவையில்லை, 200க்கு ஹீட் பண்ண தேவையில்லை. Is it clear? பாயிலிங் வேப்பராக மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ண தேவையில்லை, பாயிலிங் பாயிண்ட் 200 போனால் அப்ளை கிடையாது. ஈவன் 100 கொடுத்தாலே என்ன ஆகும், இட் வில் ஸ்டார்ட் வேப்பரைசிங். இஸ் இட் கிளியர்? அப்போ இந்த வேப்பரை தான் அப்போ 100 ஹீட் பண்ணால் இது வேப்பரைஸ் ஆகும். திரும்ப என்ன பண்ணிக்கலாம், இங்கே கண்டென்சர் வழியாக பாஸ் பண்ணால் இங்கே கலெக்ட் பண்ணிக்கலாம்.
Is it clear? So this is appo இந்த டெக்னிக் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா the compound which are eligo the compound decomposes the compound decomposes the compound or the compound decomposes at their boiling point or before reaching their boiling point. The compound decomposes at higher boiling point or before reaching its boiling point. Okay, this technique or this technique is used or applied when compound decomposes before reaching its boiling point or at a higher boiling point, before reaching its boiling point or at a higher temperature, okay, before reaching its boiling point or at a higher temperature. Is it clear? So this technique is used. Okay, this technique is used. Frida? So this technique is called vacuum. What is the purpose of using this technique? You have to reduce the boiling point by applying pressure or vacuum. Is it clear? By applying the pressure. Is it clear? By applying the vacuum. இதுக்கு பேர் என்ன பேரு? Vacuum distillation பேரு. என்ன பேரு? Vacuum distillation. You are getting my point? Next. இதை read பண்ண. The last one is going to be steam distillation. Steam distillation. Okay, என்ன distillation? Steam distillation. Okay, steam distillation. புரியுதா? steam என்ன? வாட்டரை வேப்பரா கொண்டு வரணும். வாட்டரை எடுத்து வேப்பரா கொண்டு வரணும். கிளியர்? இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன கண்டிஷன், ப்ளீஸ் நோட் திஸ். ஸ்டீம் டிஸ்டிலேஷன் எங்கே அப்ளை பண்ணும்? ஃபர்ஸ்ட் எழுதிக்கோ. திஸ் டெக்னிக் இஸ் அப்ளைட் டு செப்பரேட். திஸ் டெக்னிக் இஸ் அப்ளைட் டு செப்பரேட் substance which are steam volatile. Underline the word. This technique is applied to separate. This technique is applied to separate substances which are steam volatile. Steam volatile and immiscible with water. Immiscible with water. This technique is applied to separate substance which are steam volatile and இந்த ரெண்டு கண்டிஷனை மீட் பண்ணும். அப்போ அந்த காம்பவுண்ட் என்னவா இருக்கணும்? ஸ்டீம் வாலட்டைலாக இருக்கும். வாட்டரோட என்ன இருக்கணும்? இம்மிசிபிளாகவும் இருக்கும். என்ன இருக்கணும்? இம்மிசிபிள். இஸ் இட் கிளியர்? எஸ் ஆர் நோ? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்? இதுக்கு எக்ஸாம்பிள் இருக்கும். எக்ஸாம்பிள் ஃபார் திஸ். Example for this. Example for this. Example for steam. Water. Okay, that is separation of aniline. Separation of aniline from water. Separation of aniline from water. ஒரு பெரிய டயக்ராம் கொடுத்துருக்காங்க. You just go through it. Is clear? புரியுதா? You just go and read it. Okay? Is it clear? Next. There you go. Aniline is separated by this technique from aniline water mixture. புரியுதா? இது I cannot draw, but anyway you just go through it. Is it clear? புரியுதா? இதில் என்ன அப்ளை பண்ணும்? ஸ்டீம் அப்ளை பண்ணும். ஸ்டீம் எப்படி ஜென்ரேட் பண்ணுவேன்? ஒரு வாட்டர் எடுத்துக்கணும். வாட்டர் எடுத்து என்ன பண்ணும்? ஹீட் பண்ணும். அதுலேருந்து வர ஸ்டீமை எங்கே பாஸ் பண்ணும்? அந்த எந்த காம்பவுண்டை நீ பியூரிஃபை பண்ண போறியோ அதில் பாஸ் பண்ணும். பாஸ் பண்ணால் அந்த காம்பவுண்ட் என்ன ஆகும்? வாலட்டைலாக மாறும். திரும்ப என்ன வரும்? கண்டென்ஸ் ஆகி வெளியில் வரும். புரியுதா? அதில் எனக்கு வாட்டர் வேப்பரும் கண்டென்ஸ் ஆகுமா? எஸ் ஆர் நோ? அதில் எனக்கு வாட்டர் வேப்பரும் கண்டென்ஸ் ஆகுமா? அப்போது காம்பவுண்டும் கண்டென்ஸ் ஆகும். வாலட்டைல் ஆகி கண்டென்ஸ் ஆகி வரும். வாட்டரும் கண்டென்ஸ் ஆகி வரும். பிகாஸ் வி நோ தட் வாட்டரும் காம்பவுண்டும் இம்மிசிபிள். ரெண்டு லேயராக இருக்கும். செப்பரேட் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். புரிஞ்சா? ஸோ திஸ் இஸ் கால் ஸ்டீம் டிஸ்டிலேஷன். புரிஞ்சா? அப்போ என்ன கண்டிஷன் ஸ்டீம் டிஸ்டிலேஷனுக்கு? ஸ்டீம் வாலட்டைலாக இருக்கணும்.
வாட்டரோட இன்விசிபிள். இந்த 2 பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த என்டையர் பேராகிராஃபில். இஸ் இட் கிளியர்? மற்றதெல்லாம் எப்படி ஹீட் பண்ணுவாங்க, எப்படி போவோன்றதான். இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் டெக்னிக் இஸ் கோயிங் டு பி டிஃபரன்ஷியல் எக்ஸ்ட்ராக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கோயிங் டு பி differential extraction. Okay, differential extraction. Okay. Differential extraction. Is it clear? So differential extraction ஒன்று கிடையாது. For example, suppose இப்போ for example listen. இப்போ நீங்கள் என்ன எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். நீங்கள் சப்போஸ் இங்கே இப்போ நீங்கள் லேபுக்கு கொண்டு போகிறீங்க ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். இஸ் இட் கிளியர்? ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டை கொண்டு போகிறீங்க. சப்போஸ் ஒரு ஃபனல் ஒரு ஃப்ளாஸ்கில் ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் வாட்டர் இருந்திருக்கு. அன்னோயிங்லேயே நோயிங்லேயே அந்த காம்பவுண்ட் எதில் பட்டுச்சு? அந்த ஆர்கானிக் காம்பவுண்டில் அந்த தண்ணியில் விழுந்துருச்சு. இஸ் இட் கிளியர்? வாட்டரில் விழுந்துருச்சு. இஸ் இட் கிளியர்? இப்போது யூ ஹவ் டு டேக் அந்த காம்பவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 மில்லிகிராம் 3 மில்லிகிராம் தான் இருக்குது. ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும். அது நிறைய மெத்தடில் பண்ணி தான் அந்த ஃபைனல் காம்பவுண்ட் கொண்டு வரீங்க. இப்போது தண்ணியில் விழுந்துருச்சு. தண்ணியிலேருந்து அந்த காம்பவுண்ட் எடுக்கணும். இஸ் இட் கிளியர்? எஸ் ஆர் நோ? சம்ஹவ் நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி. புரிஞ்சா? அப்போது இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் எதில் இருக்குது அப்படின்னா வாட்டரில் இருக்குது. ஓகே, ஆர்கானிக் காம்பவுண்ட் எதில் இருக்குது? வாட்டரில் இருக்குது. நான் சொல்ல பாயிண்ட் புரிஞ்சா? இப்போ ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் வச்சுக்கோ. இந்த மாதிரி ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க். ஓகே, கோனிக்கல் ஃப்ளாஸ்க். இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் வாட்டர், இதில் என்ன இருக்குது? ஆர்கானிக் காம்பவுண்ட் விழுந்துருச்சு. இப்போ தண்ணியில் அப்போ வாட்டரை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்போஸ் நீ கேட்கலாம் சார் வாட்டர் எவாபரேட் பண்ணிடலாம்ல, அது டிடிஎஸ் ஜாப். புரியுதா? வாட்டரில் எவாபரேட் பண்ணும்போது உங்கள் காம்பவுண்ட் ஸ்டேபிளாக இருக்கலாம், இல்லை அன்ஸ்டேபிளாக கூட மாறலாம் ஹீட் பண்ணும்போது. இஸ் இட் கிளியர்? அப்போது அது நாட் அ ப்ரிஃபர்டு வே. பிகாஸ் வாட்டர் நீ எவாபரேட் பண்ணிட்ட அப்படின்னா ஆர்கானிக் காம்பவுண்ட் கிடைச்சிடும். ஆர்கானிக் காம்பவுண்ட் சம்டைம்ஸ் என்ன இருக்கலாம்? ஸ்டேபிளாக இருக்கலாம், இல்லை அன்ஸ்டேபிளாக இருக்கலாம். இப்போ இந்த காம்பவுண்டை இந்த காம்பவுண்டை பியூரிஃபை பண்ணணும். ஓகே, இந்த வாட்டரில் டிசால்வ் ஆன ஆர்கானிக் காம்பவுண்டை என்ன பண்ணணும்? பியூரிஃபை பண்ணணும். இஸ் இட் கிளியர்? எஸ் ஆர் நோ? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செப்பரேட்டிங் ஃபனல் எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க? ஒரு செப்பரேட்டிங் ஃபனல். என்ன ஃபனல்? ஒரு செப்பரேட்டிங் ஃபனல். இஸ் இட் கிளியர்? இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த காம்பவுண்ட் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணுவாங்க. இது வெளியே ஆட் பண்ணுவாங்க. இஸ் இட் கிளியர்? ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் ஒரு ஆர்கானிக் சால்வெண்ட்டை ஆட் பண்ணுவாங்க. என்ன ஆட் பண்ணுவாங்க? என்ன சால்வெண்ட் ஆட் பண்ணுவாங்க? ஆர்கானிக். இந்த காம்பவுண்ட் இந்த வாட்டர் ப்ளஸ் அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்கிற மிக்சரை இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி இதோட என்ன பண்ணணும்? எக்ஸ்டர்னலாக என்ன ஆட் பண்ணணும்? ஒரு ஆர்கானிக் சால்வெண்ட். என்ன சால்வெண்ட்டு? அப்போ நீங்கள் ஏற்கனவே என்ன இருக்குது? இங்கே இது அக்வஸா? இது அக்வஸ். இஸ் இட் கிளியர்? இங்கே என்ன இருக்குது? அக்வஸ் இருக்குது. ப்ளஸ் இங்கே என்ன ஆட் பண்ணுற? ஒரு ஆர்கானிக் சால்வெண்ட்டை ஆட் பண்ணுற. என்ன ஆட் பண்ணுற? என்ன சார் ஆட் பண்ணுற? we know that aqueous and organic ஒன்று போலார் அண்ட் நான் போலார் 2 லேயராக இருக்குமா? ஸோ யூ வில் கெட் 2 immiscible layers. என்ன லேயர்ஸ் கிடைக்கும்? புரியுதா? 2 immiscible. என்ன பண்ணணும்? நல்லா அந்த ஆட் பண்ண பிறகு இந்த செப்பரேட்டிங் பண்ண லைஸை ஹேண்டில் பண்ணிக்கலாம். நல்லா ஷேக் பண்ணுற அப்படி நல்லா எப்படி போகணும்? இப்படி ஷேக் பண்ணணும். இஸ் இட் கிளியர்? இந்த 2 லேயர் என்னவும் மிக்ஸ் ஆகும். கிரைண்டரில் மிக்ஸ் பண்ணுறோமா என்ன பண்ணணும்? ஷேக் பண்ணணும். இஸ் இட் கிளியர்? கொஞ்சம் நேரம் அப்படி கொஞ்சம் நேரம் அப்படி வச்சிட்டோம் அப்படின்னா 2 லேயராக செப்பரேட் ஆகும். இந்த காம்பவுண்ட் எனக்கு ஆர்கானிக் நேச்சரா? ஆர்கானிக் லைக் டிசால்வென்ட் லைக். இஸ் இட் கிளியர்? அப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட் எதுல சால்வபிள் ஆயிடும்? ஆர்கானிக் சால்வெண்ட்குள்ள போயிடும். ஆர்கானிக் சால்வெண்ட்குள்ள போயிடும். எங்க இருந்து? அக்வஸ்ல இருந்தது எங்க போயிடுச்சு? ஆர்கானிக்ல போயிடுச்சு. இஸ் இட் கிளியர்? அப்போ ஆல் ஆர்கானிக் காம்பவுண்ட் வாட் எவர் that is dissolved in aqueous medium that is எங்க போயிடும்? ஆர்கானிக் சால்வெண்ட்குள்ள போயிடும். இஸ் இட் கிளியர்? அப்போ அக்வஸ் லேயர்னு ஒன்று இருக்கும், ஆர்கானிக் லேயர்னு ஒன்று இருக்கும். இஸ் இட் கிளியர்? அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 2 லேயர்ஸ் இருக்கா? 2 லேயர்ஸ் இல்லையா? இந்த பக்கம் என்ன இருக்கும்? ஒரு ஓப்பனர் இருக்கும். புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? அக்வஸ் லேயரை தனியாக கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆர்கானிக் லேயர் தனியாக இருக்கும். ஆர்கானிக் சால்வெண்ட்டை எவாபரேட் பண்ணால் உங்கள் காம்பவுண்ட் கிடைச்சிடும். இதுக்கு பேர் என்ன பேர்? டிஃபரன்ஷியல் எக்ஸ்ட்ராக்ஷன் பேர். என்ன பேர்? டிஃபரன்ஷியல் எக்ஸ்ட்ராக்ஷன். இது லைவாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணால் லேபில் பண்ணால் தான் உனக்கு புரியும். ஸோ ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். அக்வஸில் இருக்குது உங்கள் காம்பவுண்ட், அதை நீங்கள் தனியாக செப்பரேட் பண்ணணும். அதுக்கு நீ என்ன ஆட் பண்ணணும்? ஆர்கானிக் சால்வெண்ட்டை ஆட் பண்ணணும். என்ன ஆட் பண்ணணும்? ஆர்கானிக் சால்வெண்ட். உங்கள் காம்பவுண்ட் எதில் போயிடும்? ஆர்கானிக் சால்வெண்ட்குள்ள போயிடும். இஸ் இட் கிளியர்? பிகாஸ் நான் போலார் எதுக்குள்ள போகும்? நான் போலார். இஸ் இட் கிளியர்? இப்போ ரெண்டையும் என்ன பண்ணோம்? செப்பரேட் பண்ணோம். அக்வஸ் லேயர் ஒரு லேயர் இருக்கும், விசிபிளாக இருக்கும். இஸ் இட் கிளியர்? விசிபிளாக தெரியும் அந்த லேயர். ஆர்கானிக் லேயர் தனியாக இருக்கும். அக்வஸ் லேயரில் காம்பவுண்ட் இருக்குது, அது நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் வெளியில் எடுத்துலாம். ஆர்கானிக் லேயரில் மட்டும் தான் நம்ம காம்பவுண்ட் இருக்குது. அந்த ஆர்கானிக் லேயரில் சால்வெண்ட் இருக்கா? எவாபரேட் பண்ணால், ஜஸ்ட் எவாபரேட் பண்ணால் உங்கள் காம்பவுண்ட் கிடைச்சிடும். திஸ் இஸ் கால்ட் டிஃபரன்ஷியல் எக்ஸ்ட்ராக்ஷன் பேர். என்ன பேர்? டிஃபரன்ஷியல் எக்ஸ்ட்ராக்ஷன். இஸ் இட் கிளியர்?
So that's all about the differential extraction. Next, another beautiful technique that is called chromatographic technique. Chromatographic technique. ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். chromatography technique என்ன டெக்னிக்கு? chromatography. Is it clear? இப்போ chromatography technique தான் இப்போ இன்னும் ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக chromatography technique இல்லை அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கிடையாது, அந்த மாதிரி தான் இருக்கும். Is it clear? அப்போ இன்னமும் chromatographic technique யூஸ் பண்ணி தான் காம்பவுண்ட் என்ன பண்ணுறாங்க, பியூரிட்டி செக் பண்ணுறாங்க, இல்லை இம்பியூர் காம்பவுண்டை பியூரிஃபை பண்ணுறாங்க. பியூரிட்டி செக் பண்ணிக்கலாம், இல்லை இம்பியூர் காம்பவுண்ட் என்ன பண்ணிக்கலாம், பியூரிஃபை பண்ணிக்கிறதுக்கு இந்த டெக்னிக். Is it clear? இதில் there are two. One is going to be ரெண்டு டெக்னிக் இருக்கு. One is called adsorption chromatography. Okay, adsorption chromatography. Second one is going to be partition chromatography. And chromatography, adsorption chromatography. Another one is going to be partition chromatography. Is it clear? In the adsorption chromatography, there are two. One is going to be column chromatography. Column chromatography. Column chromatography. Column chromatography. Another one is called thin layer chromatography. Thin layer chromatography. Is it clear? இந்த ரெண்டுமே is it clear? Partition chromatography க்கு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்பாங்க. இது ஒரு previous question. Paper chromatography. Partition chromatography க்கு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டா paper chromatography. Paper chromatography. Is it clear? அப்போ there are two techniques. One is called adsorption. AB கிடையாது, AD. Adsorb. புரியுதா? Adsorbல ரெண்டு இருக்கு. One is going to be column. Another one is going to be thin layer. Thin layer க்கு இன்னொரு பேரு TLC. Thin layer. TLC. என்ன பேரு? TLC. என்ன சொல்லுவாங்க? TLC. It's an excellent technique. புரியுதா? ஸோ இது நீ ஏதாவது லேபில் இருந்தால் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். Is it clear? இப்போ காலம் குரோமட்டோகிராஃபி என்னன்றதை நான் சொல்லிடுறேன். காலம் குரோமட்டோகிராஃபி என்ன? Is it clear? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு காம்பவுண்ட் வச்சுருக்கீங்க. Is it clear? ஆக்சிடென்ட்லாம் மூணையும் மிக்ஸ் பண்ணிட்டீங்க. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு பேராஸ்டமல், உங்கள்கிட்ட ஒரு அமாக்சிலின், உங்கள்கிட்ட ஒரு என்ன நினைக்கலாம், ஒரு ரேனிட்டிடின். ஓகே, ரேனிட்டிடின் ஒரு ஆன்டாசிட் ஒன்று, ஒரு ஆன்டிபயோட்டிக் ஒன்று, ஒரு பெயின் ரிலீவர் ஒன்று. மூணுமே என்ன பண்ணிட்டீங்க, மிக்ஸ் பண்ணிட்டீங்க. மூணுமே என்ன காம்பவுண்ட்ஸு, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். புரியுதா? இஸ் கிளியர்? மூணு என்ன பண்ணிட்டீங்க, மிக்ஸ் பண்ணிட்டீங்க. இஸ் கிளியர்? இந்த மூணையுமே இது மூணுமே என்ன மிக்ஸ் பண்ணாலே பியூரா இம்பியூரா? இம்பியூர் காம்பவுண்ட். என்ன காம்பவுண்ட்? இம்பியூர் காம்பவுண்ட். இஸ் கிளியர்? எஸ் ஆர் நோ? எஸ். லெட்ஸ் சே அந்த காம்பவுண்டை ஏபிசின்னு நம்ம லேபிள் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம்? Is it clear? Yes. இப்போ பாருங்களேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, காலம் குரோமட்டோகிராஃபி. ஓகே, காலம் குரோமட்டோகிராஃபி. Is it clear? Is it clear? இப்போ நான் இது என்ன பண்ணுறீங்க, ஒரு இந்த மாதிரி ஒரு காலம்னா ஒரு டியூப் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதுதான் காலம். ஓகே, இதை நம்ம பியூரோட் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, அதோட கொஞ்சம் வைடனாக இருக்கும். அதுக்கு பேர் என்னது? காலம். Is it clear? எஸ் ஆர் நோ? இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த காலம் எதை வச்சு ஃபில் பண்ணணும் அப்படின்னா, இந்த காலம் எதை வச்சு ஃபில் பண்ணோம் அப்படின்னா, எதை வச்சு ஃபில் பண்ணோம்? சிலிக்கா ஜெல். ஓகே, சிலிக்கா ஜெல் ஆர் அலுமினா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இருக்கும் சிலிக்கா ஜெல் ஆர் அலுமினா. எது கிளியர்? சிலிக்கா ஜெல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்லா பவுடர் ஃபார்மில் இருக்கும். நம்ம எது இல்லையா, என்னது கோலப்பொடி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஃபைனாக இருக்கும், ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கும். எது கிளியர்? ஸோ அந்த மாதிரி சிலிக்கா ஜெல் ஒயிட் கலரில் இருக்கும். சிலிக்கா ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அலுமினா. இந்த அலுமினா வச்சு இந்த காலத்தை ஃபில் பண்ணோம், ஜஸ்ட் ஆட் பண்ணால் போதும், ஃபில் ஆயிடும். இஸ் இட் கிளியர்? எஸ் ஆர் நோ? இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா, திஸ் இஸ் கால்ட், இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, திஸ் இஸ் கால்ட் ஸ்டேஷனரி ஃபேஸ். இதுக்கு பேர் என்னது? ஸ்டேஷனரி ஃபேஸ். என்ன ஃபேஸு? ஸ்டேஷனரி ஃபேஸ். இஸ் இட் கிளியர்? என்ன எதை ஃபில் பண்ணோம்? அந்த டியூபுக்குள்ளே எதை ஆட் பண்ணோம்? இந்த சிலிக்கா ஜெல் இல்லை அலுமினாவை ஆட் பண்ணோம். புரியுதா? அப்போ அதுக்கு பேர் என்னது? ஸ்டேஷனரி ஃபேஸ். இஸ் இட் கிளியர்? இப்போ நீ எந்த காம்பவுண்டை செப்பரேட் பண்ண போறியோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, ஏபிசி, அந்த காம்பவுண்டு இதில் ஆட் பண்ணு. ஏபிசி
அதெல்லாம் ஆட் பண்ணு, மேலே டாப்பில் ஆட் பண்ணு. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணோம், ஒரு சால்வெண்ட்டை ஆட் பண்ணோம். என்ன ஆட் பண்ணோம், சால்வெண்ட். இஸ் இட் கிளியர்? இதில் ஒரு சால்வெண்ட்டை ஆட் பண்ணோம். இதில் சால்வெண்ட் என்ன ஆட் பண்ணோம், சால்வெண்ட். சால்வெண்ட் ஆட் பண்ணோம். சால்வெண்ட் ஆட் பண்ணோம். அந்த சால்வெண்ட்டுக்கு என்ன பண்ணால் ஜென்ரலாக என்ன ஆட் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு எத்தில் அசிட்டேட் இல்லை எக்ஸைன் ஈத்தர் ஏதோ ஒரு சால்வெண்ட்டு. இதுக்கு பேர் என்னன்னா மொபைல் ஃபேஸ். ப்ளீஸ் நோட் திஸ். இதுக்கு என்ன பேர், மொபைல் ஃபேஸ். புரியுதா? யூஸ்வலாக மொபைல் ஃபேஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னா லிக்விடாக இருக்கலாம், இல்லை என்னவா இருக்கலாம், கேஸாக இருக்கலாம். ப்ளீஸ் நோட் திஸ். வேற ஸ்டேஷனரி ஃபேஸ் ஆல்வேஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா சாலிடாக இருக்கும். இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, ஸ்டேஷனரி ஃபேஸ் என்னவா இருக்கும், சாலிட். இஸ் கிளியர்? மொபைல் ஃபேஸ் என்னவா இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், இல்லை கேஸாக இருக்கலாம். இஸ் கிளியர்? இப்போ என்ன பண்ணுற, இந்த சால்வெண்ட் ஆட் பண்ணுறியா, இந்த சால்வெண்ட் இந்த டியூப் வழியாக பாஸ் ஆகுமா, பாஸ் ஆகினா வரும் பாட்டமில் இங்கே கலெக்ட் பண்ணிக்கலாமா, இங்கே ஓப்பனர் இருக்கும், இங்கே கலெக்ட் பண்ணிக்கலாம். இஸ் கிளியர்? அப்போ கலெக்ட் பண்ணும்போது இந்த சால்வெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, லிசன், இந்த காம்பவுண்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த சிலிக்கா ஜெல்லோட அட்சார்ப் ஆகும். என்னவும் அட்சார்ப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பி சி இந்த மூணுமே they have a different adsorption towards your stationary phase. புரியுதா? நான் சொல்ற பாயிண்ட் புரிஞ்சா? இந்த A B C இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன இருக்கும், different adsorption properties இருக்கும். is it clear? நான் சொல்ற பாயிண்ட் புரிஞ்சா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ A என்ற ஒரு காம்பவுண்ட் இருக்கு, இது சிலிக்கா ஜெல்லோட நல்லா அட்சார்ப் ஆயிடுச்சுன்னா பைண்ட் ஆகிருச்சுன்னு வச்சுக்கோ, பைண்ட். இதுக்கு மோர் பைண்ட்னா இது இங்கேயே இருக்கும், ஸ்லோவா வரும். is it clear? சால்வெண்ட் ஆட் பண்ண சப்போஸ் சிக்கு வந்து அப்சார்ப்ஷன் பவர் கம்மியா இருந்ததுன்னா, பைண்டிங் கெப்பாசிட்டி கம்மியா இருந்ததுன்னா இது இந்த சிலிக்கா ஜெல்லோட ஸ்டிக் ஆகாது. புரியுதா? அது என்ன அப்படின்னா மூவ் ஆக ஆரம்பிக்கும் while adding solvent. அப்ப ஸ்லோவா கிராஜுவலா என்ன ஆகும்னா, இனிஷியலா இப்படி இருந்தது என்ன ஆகும்னா இது செப்பரேட் ஆக ஆரம்பிக்கும். சப்போஸ் இங்க A இங்க இருக்கு அப்படின்னா B இங்க இருக்கும், C இங்க வர ஆரம்பிக்கும். இஸ் இட் கிளியர்? எஸ் ஆர் நோ? இதுக்கு மீனிங் ஏன் இங்க C வருது அப்படின்னா, C வந்து இந்த சிலிக்கா ஜெல் ஆட் பண்ணிருக்கு இல்லையா, அதோட அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி கம்மியா இருக்கு, அதனால ஈஸியா சி வந்து ஃபர்ஸ்ட் மூவ் ஆக ஆரம்பிக்கும். கிராஜுவலா பொலாரிட்டி ஆஃப் சால்வெண்ட் இன்க்ரீஸ் பண்ணா நெக்ஸ்ட் பி வர ஆரம்பிக்கும், நெக்ஸ்ட் ஏ வர ஆரம்பிக்கும். அப்போ இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், சி ஃபுல்லா கலெக்ட் பண்ண பிறகு சி ஃபுல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வருமா, இதை தனியா ஒரு கோனிக்கல் ஃபிளாஸ்ல கலெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பி வர ஆரம்பிக்கும், பி தனியா கலெக்ட் பண்ணிக்கலாம். சி வர ஆரம்பிக்கும், சி தனியா கலெக்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? அப்போ ஏ பி சி இந்த மூணையுமே என்ன பண்ணிக்கலாம், கிராஜுவலா நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம் while adding the solvent. அப்ப சால்வெண்ட் ஆட் பண்ணிட்டே இருக்கணும். அதுல இருக்கிற காம்பவுண்ட் என்னவும், எதுக்கு லெஸ் அப்சார்ப்ஷன் இருக்கோ அது ஃபர்ஸ்ட் வரும், எதுக்கு மோர் அப்சார்ப்ஷன் இருக்கோ அது லாஸ்டா வரும். புரியுதா? இஸ் இட் கிளியர்? எப்படி சார் செக் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம கலரிங் ஏஜென்ட்ஸ் இருக்கு, யூவி சேம்பர்ஸ், யூவி லைட் வச்சு செக் பண்ணிக்கலாம். புரியுதா? அதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம், யூவி லைட் அடிச்சு பார்க்கலாம். இஸ் இட் கிளியர்? அதான் மெயின் டெக்னிக். இது புரிஞ்சா? இப்போ இதோட மீனிங் என்ன, இதோட மீனிங் என்ன, எதுக்கு அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கோ அது லாஸ்ட்டாக வரும். ஓகே, அதாவது எது வந்து மோர் போலார் நேச்சராக இருக்கோ தட் வில் கம் அட் த லாஸ்ட், எது வந்து லெஸ் போலாராக இருக்கோ தட் வில் கம் ஃபர்ஸ்ட். புரியுதா? இஸ் இட் கிளியர்? எஸ் ஆர் நோ? இதை ஏபிசி என்னன்றதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேரக்டரைஸ் பண்ணோம். அப்புறம் எது ஏ எது பி எது. இஸ் இட் கிளியர்? அப்போ இந்த மூணு காம்பவுண்டையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு என்ன வேணும், காலம். அப்போ காலம் குரோமட்டோகிராஃபில் டூ திங்ஸ் விச் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒன் இஸ் கோயிங் டு பி ஸ்டேஷனரி ஃபேஸ், another is going to be mobile phase. Stationary phase என்ன யூஸ் பண்ணுவாங்க, சிலிக்கா ஜெல் இல்ல அலுமினா யூஸ் பண்ணுவாங்க. அது மூவ் ஆகாதுல, இட்ஸ் நான் மூவபிள், அதனால இட் இஸ் கால்ட் ஸ்டேஷனரி. நெக்ஸ்ட் மொபைல் ஃபேஸ் என்ன யூஸ் பண்ணுவாங்க, லிக்விட் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க எந்த காம்பவுண்டை செப்பரேட் பண்ணுமோ அந்த காலத்து மேல அதை ஆட் பண்ணணும். ஸ்லோலி யூ ஹேவ் டு இன்ட்ரோடியூஸ் சால்வெண்ட். சால்வெண்ட் என்ன அப்படின்னா இந்த அலாங் த சால்வெண்ட் கீழே டவுன்ல வரும் இல்லையா, டியூ டு கிராவிட்டி டவுன்ல வரும், அதுல காம்பவுண்டையும் எடுத்துட்டே வரும். அந்த காம்பவுண்ட் எப்படி வரும், எப்படி செப்பரேட் ஆகும்னா பேஸ்ட் ஆன் இட்ஸ் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி. அப்சார்ப்ஷன் கம்மியா இருந்ததுன்னா உடனே சால்வெண்ட் வழியா வரும், இல்லை அப்படின்னா கிராஜுவலா ஸ்லோவா வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் சி ஃபர்ஸ்ட் வருதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி இஸ் கோயிங் டு பி லெஸ் டுவர்ட்ஸ் த சிலிக்கா ஜெல். வெரஸ் ஏன் வந்து ஸ்லோ வருதுன்னா இட் இஸ் பைண்டிங் கெப்பாசிட்டி இஸ் கோயிங் டு பி மோர். இஸ் இட் கிளியர்? அதான் ஸ்லோ வருது. அப்போ பைண்டிங் கெப்பாசிட்டி மோரா இருந்ததுன்னா அது மோர் போலார் இன் நேச்சர். இஸ் இட் கிளியர்? எஸ் ஆர் நோ? பைண்டிங் கெப்பாசிட்டி கம்மியா இருந்தால் லெஸ் போலார். அப்போ லெஸ் போலாரா இருக்கிறது ஃபர்ஸ்ட் வரும், மோர் போலாரா இருக்கிறது லாஸ்ட்ல வரும். இஸ் இட் கிளியர்? தட் இஸ் த எனக்கு டெக்னிக், காலம் குரோமட்டோகிராஃபி டெக்னிக். என்ன டெக்னிக்? இப்போ இதுல என்ன பண்ணிக்கலாம், ஏவை தனியா செப்பரேட் பண்ணிக்கலாம், பிஏ தனியா செப்பரேட் பண்ணிக்கலாம், சிஏ தனியா செப்பரேட் பண்ணிக்கலாம். இட்ஸ் an excellent technique for separation or purification of the impure compound. impure compound இதுல நீங்க சாலிடா இருந்தாலும் சரி லிக்விடா இருந்தாலும் சரி எதை வேணாலும் நீங்க செப்பரேட் பண்ணிக்கலாம். புரியுதா? இது என்ன பண்ணிக்கலாம், மேனுவலா பண்ணுவோம்.
இப்போ லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது செப்பரேட் பண்ணுறது, பட் மேனுவலாக தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. இஸ் இட் கிளியர்? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த காலம் chromatography. இப்போ காலம் chromatographyல 2 things which is important. One is going to be stationary phase, another one is going to be mobile phase. Stationary phase, another one is going to be mobile phase. Is it clear? காலம்ன்றது என்ன? வாட் இஸ் த காலம்? ஒரு லென்த் அண்ட் வைட் அண்ட் டியூப் இருக்கிற ஒரு பியூரோட் மாதிரி இருக்கும். பியூரோட் பார்த்துருக்கீங்க, அந்த மாதிரி கொஞ்சம் லென்த் மவுத் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் வைடனாக இருக்கும். இஸ் இட் கிளியர்? தட் இஸ் கால் காலம். இஸ் இட் கிளியர்? அது வெளியே எதை ஃபில் பண்ணோம்? சிலிக்கா ஜெல்லை பேக் பண்ணும். தட் இஸ் கால் பேக்கிங். தென் யூ ஹேவ் டு ஆட் யுவர் காம்பவுண்ட், தென் யூ ஹேவ் டு போர் யுவர் த சால்வெண்ட். இஸ் இட் கிளியர்? தட் இஸ் ஓகே. தட்ஸ் ஆல் அபவுட் த இது அட்சார்ப்ஷன் டெக்னிக். ஏன்னா காம்பவுண்ட் இதோட அட்சார்ப் ஆகும், சிலிக்கா ஜெல்லோட பைண்ட் ஆகும். தட் இஸ் கால் அட்சார்ப்ஷன். ஓகே. அட்சார்ப்ஷன் டெக்னிக்ன்றது சர்ஃபேஸ் ஃபினாமினா. இஸ் இட் கிளியர்? அட்சார்ப்ஷன்றது என்ன? சர்ஃபேஸ் ஃபினாமினா. என்ன ஃபினாமினா? ஏபின்றது பல்க், ஏடின்றது சர்ஃபேஸ். இப்போ அந்த சர்ஃபேஸில் அது பைண்ட் ஆகிக்கும், சால்வெண்ட்டை ஆட் பண்ண ஸ்லோவாக ஏபிசி வெளியில் வரும். இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட் another important technique is called thin layer chromatography. என்ன chromatography? This is also an example for adsorption chromatography. This is also example for adsorption. Is it clear? இது எப்படி யூஸ் பண்ணுவாங்க? thin layer chromatography என்ன? listen. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம blood samples செக் பண்ணுவாங்களா, கிளாஸ் பிளேட், ஒரு கிளாஸ் பிளேட் வச்சிருப்பாங்களா blood நம்ம செக் பண்ணுறதுக்கு. இஸ் இட் கிளியர்? அந்த கிளாஸ் பிளேட் மாதிரி ஒரு பிளேட் இருக்கும். அந்த பிளேட்டில் என்ன பண்ணணும்? இந்த சிலிக்கா ஜெல்லை கோட் பண்ணணும். இந்த சிலிக்கா ஜெல் என்ன பண்ணணும்? கோட் பண்ணணும். இஸ் இட் கிளியர்? அந்த பிளேட்டுக்கு பேர் தான் டிஎல்சி பிளேட். என்ன பிளேட்டு? இந்த சிலிக்கா ஜெல் சொன்னோம் இல்லையா, அந்த சிலிக்கா ஜெல் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சூட்டபிள் சால்வெண்ட்ல டிசால்வ் பண்ணி அதை என்ன பண்ணணும்? கோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தோசை மாவு ஊற்றுறோம் இல்லையா, அந்த மாதிரி சிலிக்கா ஜெல்லை என்ன பண்ணணும்? அந்த பிளேட் மேலே கோட் பண்ணணும். என்ன பண்ணணும்? கோட் பண்ணணும். இஸ் இட் கிளியர்? அந்த பிளேட்டுக்கு பேர் தான் டிஎல்சி பிளேட். என்ன பிளேட்டு? டிஎல்சி பிளேட். இந்த டிஎல்சி பிளேட் என்ன பண்ணணும் அப்படின்னா, லிசன், டிஎல்சி பிளேட்டா இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ. இது டிஎல்சி பிளேட். இந்த பிளேட்டு டிஎல்சி பிளேட். இதில் என்ன கோட் பண்ணணும்? சிலிக்கா ஜெல்லை கோட் பண்ணணும். இந்த மாதிரி கோட் பண்ணணும். இஸ் இட் கிளியர்? சிலிக்கா ஜெல்லை கோட் பண்ணிட்டியா? இஸ் இட் கிளியர்? லிசன் கேர்ஃபுல்லி. திஸ் I'll discuss. நெக்ஸ்ட் இப்போ ஒரு இம்பியூர் காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, இம்பியூர் காம்பவுண்ட். இந்த இம்பியூர் காம்பவுண்டை ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கும். இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கும். ஓகே, இந்த லைன் ட்ரா பண்ணிக்கும். அந்த பிளேட்டில் ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டு அந்த லைனில் இந்த இம்பியூர் காம்பவுண்டை இந்த இடத்துல ஒரு ஸ்பாட்டில் வச்சு இந்த ஸ்பாட்டை இங்கே ஸ்பாட் பண்ணு, கேப்லரி டியூப் எடுத்து ஒரு ஸ்பாட் பண்ணு. இஸ் இட் கிளியர்? இப்போ இந்த பிளேட் எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சால்வெண்ட் சாம்பருக்குள்ளே வைக்கணும். இதில் ஒரு சால்வெண்ட் இதுக்குள்ளே இருக்குது. ஓகே, இந்த சால்வெண்ட்டுக்குள்ளே இந்த பிளேட்டை டிப் பண்ணணும். இந்த பிளேட்டை டிப் பண்ணணும். இஸ் இட் கிளியர்? இஸ் இட் கிளியர்? டிப் பண்ணா அப்படின்னா இந்த பாயிண்ட் மேலே இருக்கிற மாதிரி டிப் பண்ணணும். இஸ் இட் கிளியர்? இந்த பாயிண்ட் உள்ளே போயிடக்கூடாது, சால்வெண்ட்டுக்குள்ளே டிப் ஆகிடக்கூடாது. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் இங்கே எடுத்து வச்சுக்கணும். இது டிஎல்சி பிளேட். இது எக்ஸ்டர்னலாக ப்ரிப்பேர் பண்ணி இது சால்வெண்ட்டுக்குள்ளே வைக்கணும். புரியுதா? So remaining I will discuss. Okay, remaining I will discuss. Okay, remaining I will discuss later. Okay, என்ன சொல்லிருக்கேன், இது தியரியை எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட ப்ராக்டிக்கலாக பண்ணால் உனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ தியரியில் அவ்வளோதான்.